அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் உன்னதமானது, உமது வலது கரம் பராக்கிரமம் செய்யும். ஆண்டவரே, உம்முடைய வலது கரம் எங்களை ரட்சிக்கும் வேத வசனம் சொல்லுகிறபடி இந்த நாள்ல உம்முடைய நீதியின் வலது கரத்தினால எங்களை தாங்கும்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 18வது வசனம். அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அமலேக்கியர் பிடிச்சிட்டு போன எல்லாத்தையும் திரும்ப தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதாகிலும் பெரியதாகிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். 30வது அதிகாரம் 8வது வசனத்துல தாவீது கர்த்தரிடத்துல போய் விசாரிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுது. ஒன்னும் குறைவில்லாம எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். இழந்த எல்லாவற்றையும் தாவீது திரும்பவும் பெற்றுக்கொண்டான். எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி, இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். அவங்க ஆடு மாடுக்கு, அந்த அமலேக்கியரோட ஆடு மாடுகள், கொள்ளையடிச்சு போன ஆடு மாடுகள் எல்லாம் பிடிச்சாச்சு. அவங்களோட ஆடு மாடுகளையும் பிடிச்சு தங்களோட மிருக ஜீவன்களுக்கு முன்பாக அதை ஓட்டி போய், இது தாவீதோட கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. விடாய்த்து போனதினாலே தாவீதுக்கு பின் செல்லாமல் பேசோர் ஆற்றண்டையிலே தங்கியிருந்த 200 பேரிடத்திற்கு தாவீது வருகிற போது இவர்கள் தாவீதுக்கும் அவனோடு இருந்த ஜனங்களுக்கும் எதிர்கொண்டு வந்தார்கள். இதே 30வது அதிகாரத்துல 10வது வசனத்துல மொத்தம் 600 பேர் தாவீதோடு இருந்தாங்க. அதுல 400 பேர் மட்டும் தாவீதோடு போனாங்க. மீத 200 பேர் ரஸ்துக்கள் அண்டையில தங்கி இருந்துட்டாங்க. சோர்ந்து போய் பலவீனமா டயர்டாகி நாங்க உங்க கூட வரலன்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கி இருந்தாங்கன்னு வாசித்தோம். அந்த விடாய்த்து போனவங்க தாவீது கிட்ட எதிர்கொண்டு வராங்க. தாவீது அந்த ஜனத்தின் இடத்திற்கு சேர்ந்து அவர்கள் சுக செய்தியை விசாரித்தார். அவங்க நீங்க எங்க கூட வரல அப்படின்லாம் அவன் பேசவே இல்லை. அவங்க கிட்ட சுக செய்தியை விசாரிக்கிறான். அப்பொழுது தாவீதோடே நடந்து வந்த மனுஷரில் பொல்லாதவர்களும் பேலியாளின் மக்களும் ஆன எல்லாரும், தாவீதோடு இருக்கிற கூட்டத்துல ஒரு சில மக்கள் பொல்லாதவர்கள் இருக்காங்க, பேலியாளின் மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் எங்களோட வராதபடியினால் ரஸ்துகள் அண்டையில் இருந்தவங்க யுத்தத்துக்கு எங்க கூட வரல, நாங்கள் திருப்பி கொண்ட கொள்ளை உடைமைகளில் அவர்களுக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. அந்த அமலேக்கியர்கிட்ட கொள்ளையடிச்சு கொண்டு வந்த எல்லா பொருட்களையும் அவங்களுக்கு ஒன்னையும் கொடுக்க மாட்டோம். அவர்களில் ஒவ்வொருவனும் தன் தன் மனைவியையும் தன் தன் பிள்ளைகளையுமே அழைத்து கொண்டு போகட்டும் என்றார்கள். அவங்க யுத்தத்துக்கு வராதனால அவங்களோட பொருளை மட்டும் அவங்க பெற்றுக்கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னாங்க. மனைவி பிள்ளைகளை மட்டும் அழைத்துட்டு போனோம், கொள்ளையில அவங்களுக்கு பங்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு தாவீது, என் சகோதரரே, கர்த்தர் நமக்கு தந்ததை நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். கர்த்தர் நம்மை காப்பாற்றி நமக்கு விரோதமாய் வந்திருந்த அந்த தண்டை நம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். அப்படி நம்ம செய்யக்கூடாது. கர்த்தர் தான் யுத்தத்தை நடத்தினாரு. அவருக்கு விரோதமா
நமக்கு விரோதமா வந்திருந்த அந்த தண்டை நம்ம கையில ஒப்பு கொடுத்தது கர்த்தர் தான். யுத்தத்துல வெற்றி கொடுத்தது கர்த்தர் தான். அதனால நம்ம அப்படி நடக்க கூடாது. இந்த காரியத்தில் உங்கள் சொல் கேட்க யார் சம்மதிப்பார்? நீ சொல்றத யாரும் கேட்க மாட்டாங்க. அப்ப தாவீதுக்கு நல்ல ஞானம் இருந்துச்சு, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படின்ற ஞானம் இருந்ததுனால சரியான தீர்மானம் எடுத்து செயல்படுகிறான். யுத்தத்திற்கு போனவர்களின் பங்கு எவ்வளவோ அவ்வளவு ரஸ்துக்கள் அண்டையில் இருக்கிறவர்களுக்கும் பங்கு வீதம் கிடைக்கும் என்று சரி பங்காக பங்கிடுவார்களாக என்றார். யுத்தத்துக்கு போனவங்களுக்கு என்ன பங்கோ அதே அளவுக்கு ரஸ்துக்கள் அண்டை பொருட்களை பாதுகாப்பா இருந்த அந்த இடத்துல இருந்த உங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சரியான காரியத்தை செயல்படுத்துறார். அப்படியே அந்நாள் முதற்கொண்டு நடந்து வருகிறது. அதை இஸ்ரவேலிலே இந்நாள் வரைக்கும் இருக்கும் கட்டளையும் பிரமாணமாக ஏற்படுத்தினார்கள். அந்த எவ்வளவு யுத்தத்துக்கு போனவங்களுக்கு பங்கு இருக்கோ அதே அளவுக்கு பங்கு ரஸ்துக்கள் அண்டையில் இருக்கிறவங்களுக்குன்றத கட்டளையாகவும் பிரமாணமாகவும் ஏற்படுத்திட்டாங்க. தாவீது சிக்லாக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதனாகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி கொள்ளையடிச்சிட்டு வந்த பொருள்ல கொஞ்சம் பங்க சிலவற்றை யூதரோட மூப்பர்கள் சபை தலைவர்களுக்கு முதல்ல அனுப்புறான். இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கொள்ளையில் உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொன்னார். அது சொல்லும் போதே சொல்றான், இது ஆசீர்வாதமான பாகம், உங்களுக்கு உரியது, சத்துருக்கள்கிட்ட இருந்து கொள்ளையடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்க சொல்றான். யார் யாருக்கு அனுப்பினான் என்றால், அடுத்து யார் யாருக்கு கொடுத்தான் அப்படின்னு கேட்டா, பெத்தேலில் இருக்கிறவர்களுக்கும் தெற்கான ராமோத்தில் இருக்கிறவர்களுக்கும் யாத்தீரில் இருக்கிறவர்களுக்கும் ஆரோவேரில் இருக்கிறவர்களுக்கும் சிப்மோத்தில் இருக்கிறவர்களுக்கும் எஸ்தேமோக்காவில் இருக்கிறவர்களுக்கும் ராக்காவிலே இருக்கிறவர்களுக்கும் எராமியேலியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும் கேனியரின் பட்டணங்களில் இருக்கிறவர்களுக்கும் ஓர்மாவில் இருக்கிறவர்களுக்கும் கோரசானில் இருக்கிறவர்களுக்கும் ஆட்ராக்கில் இருக்கிறவர்களுக்கும் எப்பிரோனில் இருக்கிறவர்களுக்கும் தாவீதும் அவன் மனுஷரும் நடமாடிய எல்லா இடங்களிலும் இருக்கிறவர்களுக்கும் அனுப்பினான். தாவீது யாருக்கெல்லாம் இந்த கொள்ளை அடிச்சதுல இருந்து கொள்ளையிட்டு கொண்டு வந்த பொருட்களை பங்கு அனுப்புனா அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே போடப்பட்டிருக்கு. எல்லாவற்றையும் தானே வைத்துக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கல, எல்லாத்தையும் கொடுக்கிற இருதயத்தை நம்ம இங்க பாக்குறோம். நம்மளும் கூட வாங்குறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே நல்லதுன்னு சொல்லப்பட்டபடி மற்றவங்களுக்கு கொடுக்கிறவங்களா இருக்கணும். நமக்கு ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்காங்க. அந்த ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுக்கணும். இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டானா, தாவீது அமலேக்கியர் கொள்ளையடிச்சு போன எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவில்லாம திருப்பி கொண்டான் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா அவன் கர்த்தருக்குள்ள தன்னை திடப்படுத்தி கொண்டான். அவன் நம்பிக்கையெல்லாம் கர்த்தர் மேல இருந்துச்சு. கர்த்தரிடத்துல ஆலோசனை கேட்டு செயல்பட்டான். அதனால அவன் ஒன்றும் குறைவில்லாமல் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான். இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்று கொண்டான். நம்மளும் எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு நடந்தோன்னா நமக்கும் குறைவில்லாம ஆண்டவர் வழி நடத்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்காரு. ஆனா அவங்க அந்த கொள்ளையிட்டு வரும்போது யுத்தத்துக்கு போனவங்க ரஸ்துகள் அண்டையில இருக்கிறவங்களுக்கு ஒண்ணும் கொடுக்க கூடாது. அவங்களுக்கு அவங்க மனைவிமார பிள்ளைகளை மட்டும் கூட்டிட்டு போட்டோம், கொள்ளையில அவங்களுக்கு பங்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதுட்ட
பொல்லாத மனுஷர்கள் சொன்னாங்க. அவன் கூட இருந்தவங்களே சொன்னாங்க. ஆனா தாவீது கர்த்தர் நமக்கு தந்ததை ஆண்டவர் தான் இந்த வெற்றியை கொடுத்தாரு. அதனால நம்ம மட்டும் வச்சுக்க கூடாது, எல்லார்கிட்டையும் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றத பார்த்தோம். யுத்தத்துக்கு போனவங்களுக்கு எவ்வளவு பங்கோ அதே அளவுக்கு பங்கு ரஸ்துக்கள் அண்டையில் இருந்தவங்களுக்கும் பங்கு பிரிச்சு கொடுத்தாங்க. அடுத்து கொள்ளையாடின பொருட்கள்ல யூதாவில் உள்ள மூப்பர்களுக்கு ஒரு பங்கு அனுப்புனா. அதுக்கப்புறம் யாருக்கெல்லாம் அனுப்பப்பட்டது பங்கு அப்படின்றத ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருக்கத பார்த்தோம். தாவீதும் அவன் மனுஷரும் நடமாடின எல்லா இடங்களில் இருக்கிறவர்களுக்கும் அனுப்பினான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நேசித்து அவங்களுக்கு பங்குகளை அனுப்புகிறத இந்த நாள்ல நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நம்மளும் நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்களை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்றத கற்றுக்கொண்டோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல தாவீது உம்மை நம்பி ஆண்டவரே உம்மிடத்துல ஆலோசனை கேட்டு செயல்பட்ட போது எல்லாவற்றையும் குறைவில்லாம திருப்பி கொண்டதை தியானிச்சோம். இன்னைக்கு நீங்களும் எங்க கூட இருக்கிறீங்கள, நாங்க எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய குறைவுல கூட நீங்க ஆலோசனை தந்து நிறைவை காணத்தக்கதான கிருபையை தாங்கப்பா. ஏசப்பா, எங்களுக்கு எவ்வளோ காரியங்கள்ல ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறீங்க. சுயநலமற்றவர்களாய் மற்றவங்க மேல அன்பு செலுத்த ஆண்டவரே, மற்றவர்களுக்கு கொடுக்க ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தந்து தேவ அன்புனால எங்க ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ ஊழியம் செய்யறவங்களை பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து கொள்ளட்டும், ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே, நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியங்களை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. காட் பிளஸ் யூ.